மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் அவர் காண்பித்தபடியாக அவர் உனக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறபடியாக காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். யோபுவின் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 13ம் 14மான வார்த்தைகள் சொல்லுகிறது. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. அவனை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறவைகள், தரிசனமாய் காண்பிக்கப்பட்டவைகள், அன்று யோசேப்புக்கு காண்பித்த தரிசனத்தின்படியாக தாமதித்தாலும் அந்த தரிசனம் நிறைவேறியது போல என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களுக்காகவும் எனக்காகவும் தரிசனங்கள் காண்பிக்கப்படும் போது குறிப்பிட்ட நாளிலே அது நிறைவேற்றப்படாவிட்டாலும் அதற்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஏற்ற வேளையிலே அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நிச்சயம் காரியத்தை சித்திக்க பண்ணுவார். தரிசனத்திலே காண்பித்தபடியாக குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.